இன்றைக்கி நம்ம மொத்த டீமுமே சேர்ந்து பிரியாணி செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபன் இருக்குது, அதுக்கு நான் கேரண்டி. பிரியாணியை கொட்டி வெங்காயத்தை கொட்டி பாதி வேலையை முடிச்சியா? டோட்டல் கிரெடிட்ஸ் டு நைனா பாய். வீடியோக்காக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டாப்புல. இந்த பக்கம் ஒரு கேமராமேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. எடுப்பாளன்னு தான் தெரியாது. இப்படி தான் அளந்து ஊற்றணுமா? சரக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றுறான் போது. பிரியாணி சாப்பிட்டு தெம்பை ஏற்றிடலாம். வெங்காயம் எடுத்துருவா, 2 வெங்காயம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் நறுக்கணும்ல, புதுசா எப்படி இருந்துச்சு ரைட் வெங்காயம் அந்த மாதிரி. ரொம்ப டைம் ரைத்தாக்கு இவ்வளோ இருக்கா? அதுக்கிட்ட கறியை போட்டீங்க, வேஸ்டா இருக்கா? இது ஒரு ஸ்டைலு. ஓ, இது ஒரு ஸ்டைலா? பரவாயில்ல. பிரியாணியில் முந்திரி எத்தனை போட்டீங்க? கனெக்ட் பண்ணுங்க. பேசிட்டே மறந்துட்டேனே. அங்க நான் ஒரு சொல்லுங்க. நாலு டின்னிங் வச்சிருக்கீங்க. சரி தானே. கிண்டுற மாதிரி கிண்டணும். பெரிய பண்ணி வச்சுக்கோங்க. ஓ ஈஸியா இருக்கும். இந்த அலாட் மாஸ்டர் நைனா. ரெடி டு நைனா பாய். அந்த வச்சிருக்கலாம் போட்டு அப்படியே போட்டு லெமன் ஜூஸு எனர்ஜி ஏற்றிக்கிட்டு இருக்காப்புல. கையை காட்டு. டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறீங்க. வெறும் கேரட் வேற போடுங்க. கேரட் போட வேண்டியிருக்கா? வீடியோக்காக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டாப்புல. கண்ணால் பார்த்தா தெரியாதா? தயிரை ஊற்றுனதை காட்டவே இல்லை. போடு போடு போடு. அந்த சட்டையை வெறுங்கையில் எப்படி போடு போடு போடு. இந்த பக்கம் ஒரு கேமராமேன் வீடியோ எடுத்துட்டு இருக்காப்புல. எடுப்பாளன்னு தான் தெரியாது. இருங்க போட்டு கிண்டா இதெல்லாம் போட்டுக்கிறேன். இது போட்டோம்னா கேரட் போடும்போது ஒன்று எடுத்துக்க, மிளகா போடும்போது ஒன்று எடுத்துக்க, மல்லி போடும்போது விட்டுட்டு. இது எல்லாமே வந்து பிரியாணி சட்டி பார்ட் 2க்கு. பச்சை மிளகா போட்டு ஒன்று, பச்சை மிளகா போடாம ஒன்றா? இவர் தான் வந்து பிரியாணி 2ஓட மாஸ்டர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பிரியாணி சட்டி 1. இதில் வந்து மசாலாலாம் போட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே கிண்டி விட்டுருவீங்களா? ஆஹா, கரண்டியை விட்டவுடனே காராச்சாரம்லாம் வந்து மூக்கில் எடுதாடா. ஆச்சி பிரியாணி மசாலா அப்படியே கொடுங்கடா. நான் ஒரு வாரமாக உட்காந்து லஞ்சை முடிச்சிடுறேன். வேகமாக வெட்டு, அப்போ தானே வீடியோவில் தீ பறிக்கும். இப்படி தான் அளந்து ஊற்றணுமா?
ஊத்து. நவீன் நவீன் நான் அடிச்சிருவோம் நிஜமாலுமே. சரக்கு ஊத்துற மாதிரி ஊத்துறான் பாரு. நம்ம பேசுறதுலாம் சாப்பிட்டு வைங்க. அவ்வளோதான், சாப்பிடுங்க அப்படியே. காட்டல, பாதியிலே காட்டலையே. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி அதில் யார் ரகுவரன், அதில் யாரும் இல்லை ரகுவரன், இதில் யாரும் இல்லை ரகுவரன். அந்த பிளேட் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் போடுறான். இதுவும் பிரியாணி, அதுவும் பிரியாணி. தம் பிரியாணி, தமிழ்நாட்டு பிரியாணி. சாப்பாடு கொஞ்சம் அதிகம் வயல்ல பெருசாயிடு. அது ஸ்டார்ட்லேருந்து சும்மா சின்ன சின்ன ஸ்டார்ட்லாம் எவ்வளவு ஒரு வன்மத்தோட சொல்றேன் பாருங்க அவன். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் உள்ளதான் கிடக்கு. தம் போட ரெடியாக இருக்கு. திராட்சை இப்போ என்ன தூக்கி உள்ளே கொட்டிடுவீங்களா? சூப்பர். பிரியாணி பார்ட் உள்ள அரிசி போட்டுட்ருக்காங்க. இது பார்ட் 3 ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்ட் 1 கம்ப்ளீட்டட். முந்திரி பருப்பு மட்டும் வெயிட்டிங்கு. பார்ட் 2 தம் போடுறதுக்கு வெயிட்டிங்கு. பார்ட் 3 இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. மொத்தம் 3 சட்டி. இல்லை சைடில் ஸ்டீம் போகிறதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. தம் போட்டாச்சு. அடுப்பு சிம்மில் இருக்குது. தம் போட்டு முடித்து ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா பக்காவாக வந்திருக்கு. இப்போ அதை பரட்டி தான் ஒன்றும் வேறு லெவலில் இருக்குது. நாலா பக்கமும் பரட்டி விட்ருக்காங்க போல இருக்குது. பிரியாணி பார்ட் 2 இது. முன்னாடி பார்ட் 1. இது என்ன சாம்பிள் பார்க்குறதுக்கடா? சாம்பிள் பார்க்குறதுக்கு எடுத்து வச்சுட்ருக்காங்க. பார்ட் 3 இன்னும் முடியலை. இப்போ வந்து சாம்பிள் பார்க்குறது ப்ராசஸில் போயிட்டுருக்கு. நம்மளும் சாம்பிள் பார்ப்போம் கொஞ்சம். ஓகே சார் இருக்கப்பா. பார்ட் 1 நல்லாயிருக்கு. இது பிரியாணி. பார்ட் 2வும் சூப்பராக இருக்குது. பார்ட் 3 இன்னும் வேகலை. அப்புறம் பார்ப்போம். எந்தோடய நம்ம வச்சிரு ஓகேண்ணா.